Hi, this is Edfield User NK. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் எல்லாருக்குமே 10K சப்ஸ்கிரைபர்ஸில் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கான செலிப்ரேஷன் அதுக்கான ஏதாச்சும் ஒன்று எதுவுமே நான் பண்ணலை. அது ஏன்னா அது ஒரு பெரிய ரீசன் இருக்குது. பட் செலிப்ரேஷன் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விதமாக பண்ணோம். அதுக்கான பிளான்ஸ் நீட்ஸ் மணி எல்லாம் ஒரு பக்கம் இருக்குனால எல்லாமே டிலேயில் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வீடியோ பண்ணுறேன். ஆக்சுவலி ஏன் இத்தனை நாள் வீடியோ நான் பண்ணலன்றதை முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பணங்க, ஃபஸ்ட்டு மணி தான் ஃபஸ்ட்டு ரீசன். காசு இல்லை, இங்கே ரைடு போக முடியல. ப்ளஸ் வந்துட்டு நம்ம கூட இருந்தவங்க ரைடர்ஸ் எல்லாருமே அவங்க ஒர்க்கில் பிஸி ஆகிட்டாங்க, நானும் என் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன். அதாவது மோட்டர் வ்ளாகிங் விட்டு வெளியில் போயிட்டேன். ஏன்னா வந்துட்டு பணத்துக்காக ஓடுற நாட்கள் வந்துருச்சு. ஸோ ஏஜ் 24 ஆகிடுச்சா, இப்போ வீட்டிலேருந்து காசு கேட்குறாங்களா, ஸோ ஜாப் போக நீடட் ஆகிடுச்சு. ஜாப் போயிட்டு தான் இருக்கேன். அந்த வர காசுல தான் மோட்டர் வ்ளாகிங் வந்துட்டு நான் ஒரு செட்டப் பண்ண போகிறேன். ப்ளஸ் ஒரு பிளானும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க லக்கியோட ரைடு ஏன் இன்னும் வரல, அந்த லக்கியோட செட்டப் வச்சுட்டு இன்னும் என்னதான் பண்ணுறீங்க நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபோன்லேருந்து கேட்டாங்க. அது என்னன்னா அதுவும் ஒரு பெரிய பிளான் இருக்குது. லக்கியோட இது வந்துட்டு நம்ம வந்துட்டு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய இருக்குங்க. அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் பண்ண வேண்டியது. பட் அது இப்போ பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு தான் ஆக்சுவலாக பண்ண முடியும். அதுக்கும் காரணம் காசு தான். ஸோ வந்துட்டு இருக்கிறத கண்டிப்பாக வச்சு நான் பண்ணுவேன். அதுக்கான சில செட்டப்ஸ்லாம் மைன்யூட் திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணுங்க. அதுக்கான கெய்னிங் ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. சேர்த்து வச்சு வாங்கணும் இல்லையா, அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ சூன் நம்ம லக்கி ரைட் நம்பர் ரைட் எல்லாமே கண்டிப்பாக வரும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னைக்கு நான் என்ன காமிக்கலாம் இந்த வீடியோவில் நினச்சது வந்துட்டு என்கிட்ட இருக்க சில ஆக்சசரிஸ், அதாவது நம்ம கிட்ட இருக்க சில கஜானாக்கள் அப்படி என்னென்ன நான் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன இருக்கு. ஒரு 3 மாதம் 4 மாதம் கிட்ட ஆயிடுச்சுங்க அதை தொட்டு. கோப்ரோ ஆகட்டும், எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் தொட்டு, இந்த ஜாக்கெட் முதற்கொண்டு ஃபுல் டஸ்டில் இருக்குது. ஜாக்கெட்டு கேமராக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம ஆக்சசரிஸ். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே மோட்டர் வ்ளாகிங்கான ஆக்சசரிஸ் தான் இருக்குது. இதில் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், பாக்ஸே இவ்வளோ தூளாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ தூளாக இருக்குது. அவ்வளோ தூளாக இருக்குங்க, தொடக்கூட இல்லைங்க நான். அதுவும் ஒரு பக்கம்னா ஹெல்மெட்டும் அப்படிதான் அந்த கண்டிஷன் தான் வச்சுருக்கேன். ஃபுல் தூள் தான். நான் எதுவுமே ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹெல்மெட்லாம் க்ளீன் பண்ணுற ஃபோம் இருக்கும் பார்த்தீங்களா, தேடினேன், அதுவும் கிடைக்கல. ஸோ அப்படியே வச்சுட்டேன். நான் என்னென்ன இருக்குன்னு முதல்ல ரிவ்யூ பண்ணிடுறேன். என்னென்ன இருக்குன்னு முதல்ல காமிச்சிடுறேன். பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்குது, எவ்வளோ அழுக்காக இருக்குது. புகை பறக்குது இந்த அழுக்கில். ஃபஸ்ட்டு நம்ம போபோவோட மொபைல் ஹோல்டர். ஆக்சுவலாக இதை நான் வாங்கும்போது 3000 rupees கிட்ட வாங்கினேன். 2600 rupees வந்துட்டு ப்ரைஸ் வந்துச்சு. கோவா போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினது ஃபர்ஸ்ட் ரைட், நான் மறக்கவே முடியாது. அதுவுமே இப்போ பழசாயிடுச்சு ஃபுல்லாக. இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஸோ அதுதான் எல்லாம் எடுத்து வைக்கலாம். சரி காமிச்சிருவோமே என்னென்னா நம்மக்கிட்ட இருக்குன்றத ஒரு கண்டென்ட்டாக பண்ணிவிடுவோமே சொல்லிட்டு எடுத்தேன். பாருங்க கோப்ரோ வந்துட்டு நான் அப்போது சசியோட கோப்ரோ ஃப்ரெண்டு இது, கோப்ரோ 10 இது. நான் அப்போ அவர்கிட்ட வாங்கினேன். இது வரைக்கும் எடுக்கவே இல்லை, வெயில் அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. அப்படியே செட்டப் பண்ணி அப்படியே உள்ளே வச்சுட்டு இருக்கேன். கோப்ரோ 10. அதுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஃபாக் லைட்ஸு. நான் புதுசாக ரைடுக்கு போகலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேன். அதுவுமே பழசாகிடுச்சு. பழசாக இருக்குது, பழசாகலை, பழசாக இருக்குது தூர்பட்டு. ஸோ அது க்ளீன் பண்ணணும் எல்லாமே எடுத்து. நான் எந்த அளவுக்கு மோட்டர் வ்ளாகிங் வந்துட்டு விட்டுட்டேன்னா, அதாவது கண்டுக்காமல் விட்டேன்னா, இதை நான் செட்டப்பே கழட்டி வச்சுருக்கேன். நீ பாருங்க அப்படியே வச்சுருக்கேன். நான் எப்போவுமே எல்லாமே க்ளீன் பண்ணி வைப்பேன். அது செட்டப் கரெக்டாக இருக்கும், போகும்போது கரெக்டாக இருக்கும். பட் இந்த வாட்டி அது முடியல, இன்ட்ரெஸ்ட் தான். அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. இதுக்கான ப்ரெஷ் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். வேறு எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, கேமராவில் தெரியுதான்னு தெரில, செம்ம டஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக லக்கியோட முடி தான் பாதி ஃபுல்லாக இருக்குது இதில். இதுவும் க்ளீன் பண்ணணும். இது கோப்ரோ 11 நம்புறது ஆக்சுவலாக இது. அதுக்கு நெக்ஸ்ட்டு உலான்சியோட இது சசி, உலான்சி இல்லை சசியோடது. நீங்கள் இது பார்த்தீங்க இல்லையா, இது அதே தான் ஏதோ சசி. அவருக்கு இது ப்ராப்பராக நடத்துக்கு வந்துட்டோம். நம்ம தான் ஒழுங்காக ஒன்றும் பண்ணல. நான் இன்னொரு கண்டென்ட்டை வந்துட்டு மோட்டர் வ்ளாகிங்கோடையே சில கண்டென்ட் ஃபுட்ஸும் இன்வால்வ் பண்ணலான்னு இருக்கேன். நான் லாஸ்ட்டில் சொல்லலான்னு இருந்தேன். இப்போ சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய் வளர்ச்சி இல்லையா, சொல்லி தான் ஆகணும். இப்போ நான் எடிட் பண்ணி கட் பண்ணி திரும்ப ஃபஸ்ட்டில் இதெல்லாம் பேச முடியாது. வரதை அப்படியே ஃப்ளோவாக பேசிடுறேன், அப்படியே வரட்டும். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்துட்டு பண்ணலான்னு இருக்காங்க கண்டென்ட்டாக.
ஏன்னா வந்துட்டு அதை நம்ம எப்படி தான் டெய்லியும் சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம இதாக சாப்பிட்றோம், இல்லை மோஸ்ட் ஆஃப் ஆல் தான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு நான் எங்கெங்க சாப்பிட்றேனோ ஆக்சுவலாக எனக்கு நல்ல டேஸ்ட் இருக்குது. நான் நல்ல கடை தான் சாப்பிடலாம், நல்ல கடை தான் சாப்பிடுவோம். பட் சுச்சுவேஷன் வந்தால் சில கடையில் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, நான் அது கூட சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம இருந்துருவேன் தவிர நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா நம்ம உடம்பு வந்துட்டு செட் ஆகாது. ஸோ வந்துட்டு சில கடைகள் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் சாப்பிட்டு நான் வியந்த கடைகள், நான் நல்லா இருக்கிற டேஸ்ட் கடைகள், என் மோட்டர் கலக்கி வந்த கடைகள், இதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது மைக் வாங்கணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு எதுவும் போடல. இந்த மைக் ஆக்சுவலாக வந்துட்டு சசி கிட்ட தான் வாங்கணும். இது ஒர்க் ஆகலைன்னு தெரியல. ஒர்க் ஆச்சுன்னா மேபி இதே யூஸ் பண்ணிடணும், பிரச்சனை இல்லை. இது வந்து போயோட மைக் தான். இது ஒரு மைக்கு. இந்த திங்ஸ்குள்ள, இந்த பேக்குள்ள ஆக்சுவலாக ஷூ போட்டு வைக்கிற இது சாக்கு. இதில் நான் வந்துட்டு கோப்ரோட எக்யூப்மெண்ட்ஸ் தான் போட்டு வச்சிருக்கேன். இது வந்துட்டு இந்த பென்ட்ரைவ் போடுறதுண்ணா, பென்ட்ரைவ்ஸ் அதெல்லாம் ஃபுல்லாக உள்ள பென்ட்ரைவ்லாம் இருக்குது ஃபுல்லாக. ஆக்சுவலாக எல்லாருக்குமே செய்யும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா இது, அதாவது பென்ட்ரைவ் அந்த இது மொபைல் ஹோல்டர் காமிச்சிங்க இல்லையா, அதோட இது நாப் இது அப்படியே இருக்கு. உள்ளே வச்சு தனியாக எடுத்து வச்சு நெக்ஸ்ட் அது தொலைஞ்சிரும். அப்புறமா இது நம்ம இது கோப்ரோ மாட்டுறது, இல்லை இன்ஸ்டா 360 கேமரா மாட்டுறதுக்கான ஒரு ஹோல்டர், இது ஹேண்டில் பார் கோப்ரோ ஹோல்டர். இது இருக்கு, எல்லாமே இருக்குது. பட் நம்ம கிட்ட தான் எடுத்துக்கணும். டிசிப்ளின் இல்லை, ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லை. ஒரு சாதிக்குன்னு நினைச்சேன், வெறியோட இறங்கணும், வெறியோட தான் இறங்கினேன். போக நாட்கள் வந்துட்டு அதை டவுன் பண்ண மோட்டிவேஷன் எல்லாம் இல்லாமல் இருக்க வந்துட்டு அப்படியே டவுன் ஆகிட்டேன். இனிமேல் அந்த டவுன் ஆக மாட்டேன். பட் டவுன் ஆனாலும் கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம வரத்துக்கு. பட் கண்டிப்பாக நம்ம ரீபேக் கொடுத்து வருவோம். எல்லாருக்கும் உள்ளே வச்சிடுறேன், ஏன்னா மறந்துடுவோங்க, குழந்தைருவோம். அது ஒரு நம்மளுக்கு விட்டை ஆகிடும். வேற என்ன இருக்கு, இதான் இன்ஸ்டா 360 இன்ஸ்டா கியூட முடியாத பறந்துடுது. இன்ஸ்டா 360 ஸ்டிக். ஆக்சுவலாக இன்ஸ்டா 360 தான். அது அந்த அளவுக்கு காஸ்ட்லி இல்லை. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் காப்பின்னு வச்சுக்கலாம், பட் நல்ல குவாலிட்டி. இது நம்ம வச்சிருக்கோம். இது கோப்ரோ ஸ்டிக்காக வச்சுருக்கோம், இன்ஸ்டா 360 ஸ்டிக்காக இருக்கும். பட் இன்வெஸ்டபிள் இல்லை. அது நெக்ஸ்ட்டு மவுஸு எல்லாருக்கும் தெரியும். டஸ்ட்னால இருபதுலாம் வருது. அவ்வளோ டஸ்ட் இருக்கு, என்ன பண்ணுறது. இது கேமிங் மவுஸு. அப்புறமா இது பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம லேப்டாப் பேக்ல இருக்கு அந்த யூஎஸ்பி ஆப்பிளோட 4500 நான் மறக்கவே மாட்டேன். இதை இத்தினூன் தான் வரும், 4500. எம்ப்ராய்டரிஸ் நம்மகிட்ட ரெண்டா நிறையா இருக்குங்க. அம்மா லக்கியோட ஒரு கீ செயின் எங்கேயா தொலைச்சிடணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது நம்பரு லக்கின்னு எழுந்திருக்கோம். அம்மா வேற ஒன்றும் இல்லைங்க பெருசாக. ஹெட்செட்ஸு, ஸ்பீக்கர், பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கரு இதுதான் இருக்கு. அது தேவையில்லை. இந்த திருப்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வைக்கணும். இன்னும் அப்படியே வச்சுட்டேன்னா அப்படியே எடுத்து மேலே வச்சிருவேன். ஹெல்மெட் என்ன நிலைமையில இருக்குது பாருங்க, ஃபுல்லாக டஸ்ட் ஆயிடுச்சு. ஹெல்மெட் புகையே வருது, நோட் பண்ணிக்கலான்னு தெரியல, புகை வருது ஹெல்மெட்லேருந்து ஃபுல்லாக பாருங்க டஸ்ட். மைக்கெல்லாம் கரெக்டாக தாங்க இருக்கு. மைக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைக்கெலாம் கரெக்டாக இருக்குது. இது ஏன் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன்னா இது அந்த கேட்டோட ரஃப் வந்துட்டு கீழே உந்துடக்கூடாது. அது மேலே ஒரு கவர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலரு, இது பேர் மறந்துட்டேன். அது நம்மளை பொறுத்த வரைக்கும் பேர் வச்சுப்போம். இது மேலே இருக்கிற கேப் இருக்கு பார்த்தீங்களா, இது ஸ்பாஞ்ச் மாதிரி, இது கீழே விழுந்துருங்க அடிக்கடி. ஸோ அதுக்காக ரப்பர் பேண்ட். அவ்வளோதான் நம்ம கிட்ட இருக்க திங்ஸ். ப்ளஸ் ரொம்ப அழுக்காயிடுச்சு. நான் ஜாக்கெட் ஆஸ் யூஷுவல் ஜாக்கெட், அதுக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்கு, பிபிஜியோட என்ன ஜாக்கெட் இருக்கு அந்த பின்னாடி. அப்புறமா அவங்கள்ட்ட வந்துட்டு க்ளவ் இருக்கு. அவ்வளோ இப்போ எடுத்தனா ஸ்டாப் எல்லாம் பிரிஞ்சிடும். ஸோ எடுக்க முடியாது. நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோதான். ஏன் நான் வந்துட்டு இது உங்களுக்கு காமிச்சேன்னா 3 months 4 months கிட்ட ஆச்சு ஒரு விஷயம் எடுக்கிறது. அது ஒரு பூஸ்டப்பாக எடுக்கணும், உங்களுக்கும் தெரிய வரணும் எங்கிட்ட என்ன இருக்குன்றத. ஸோ நான் அப்டேட் தரேன். நம்ம ரைடு எங்கே போக போகிறோம், லக்கி கூட எங்கே போக போகிறோம், ஃபுட்டோட கண்டென்ட் என்னன்றத, அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்டோட கண்டென்ட் என்னன்றத சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க, நம்ம வீடியோ ஷேர் பண்ணி பாருங்க. வீடியோவில் இடையில போர் அடிச்சு எந்த இடத்துல போர் அடிக்குது என்ன எனக்காக கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்க. நான் இப்போ காமிச்ச எதுவும் நான் போர் அடிக்கிறத நினைக்கிறேன்.
இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிற நம்பிக்கையில் போகிறேன். ஸ்டே டியூன்.